நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 25 ஆயிடுத்து. 2 நாளா எங்களால வீடியோஸ் போட முடியல. சில பர்சனல் ரீசன்னால, எமர்ஜென்சினால போக வேண்டியதாயிடுத்து. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ங்கிறத பார்க்கலாமா? என்னம்மா ஸ்பெஷல்? சேமியா கேசரி. சேமியா கேசரியா? ஓகே, நன்னா இருக்கும். நீங்களும் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம் வீடியோவை. முதல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. திராட்சையும் முந்திரி பருப்பும் போடுறேன். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து. இதை எடுத்து வச்சுக்கலாம். சரி, கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த 1 கப்பு சேமியாவை இப்போ இந்த பாண்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டம்ளர் ஜலத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சேமியா இந்த ஜலத்துல நல்லா வேகட்டும். இப்போ இந்த சேமியா வெந்துடுத்து. 1 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பால் விட்டும் செய்யலாம், ஜலத்துலையும் செய்யலாம், அது அவ இஷ்டம். இப்போ அந்த சேமியாவும் சர்க்கரையும் கோச்சிங்கக்கா அடிப்படிக்காத கிளறி விடணும். அப்பப்போ கிளறி விடணும். இப்போ இந்த சேமியா சேர்ந்துட்டு வருது. இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடியை போடுறேன். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்க்குறேன். அதான் முடிஞ்சிருப்பு. இன்னைக்கான பிரசாதம் ரெடி ஆயிடுத்து. ரொம்ப நன்னா வந்திருக்கு. அம்மா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லை, நீ டேஸ்ட் பண்ணி பாரு. சரி. ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. கேசரி எல்லாம் ரவால எல்லாம் பண்ணுவா. இது வித்தியாசமா நம்ம சேமியாலையும் பண்ணியிருக்கோம், பால்லையும் பண்ணலாம்னு சொன்னா அம்மா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம. தேங்க்யூ.